ரம்யா ஒரு விவரமான பெண். பட்டப்படிப்பு படித்து முடித்தவுடன் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் பெற்றோர். அவளின் புது வீடு, புது உறவு. மாமியார் கோமதியம்மாள் பழமையான பாரம்பரியம், நம்பிக்கை கொண்டவர். திருமணமான பல வாரங்கள் நன்கு சுமூகமாக கழிந்தது. பிறகு ரம்யா மாமியாருக்கு இடையில் சிறு சிறு முரண்பாடுகள் வரத் தொடங்கியது. எப்படி சமைப்பது, வீட்டை எப்படி சுத்தம் செய்வது என பல விஷயங்களிலும் கோமதி அம்மாளின் கட்டுப்பாடுகள் என்று ரம்யாவை சோர்ந்து போக வைத்தது. நான் என் வீட்டில் இப்படித்தான் பழகினேன், இங்கே ஒவ்வொன்றும் கட்டுப்பாடு என்று தன் கணவரிடம் சொல்லி வருந்தினாள் ரம்யா. வெளியே நின்றிருந்த கோமதி அம்மாளின் காதுகளிலும் விழுந்தன. கோமதி அம்மாளுக்கு சிறிது வருத்தத்தை அளித்தது. மறுநாள் காலையில் கோமதி அம்மாள் ரம்யாவிடம் நேரடியாக பேசத் தொடங்கினார். ரம்யா, நீ பேசியதை கேட்டேன், எனக்கு வருத்தம்தான். உன்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. நீ ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டால்தான் குடும்பத்தை நன்றாக கொண்டு வர முடியும், அதனால்தான் சொன்னேன் என்று சொன்னார். தன் தாயைப் போலத்தான் மாமியாரும் என்று நினைத்தாள் ரம்யா. இருவருக்கும் இடையே நட்பு வளர்ந்து உறவாக மலர்ந்தது. ஒரு வருடம் கழித்து ரம்யா தாயான போது கோமதி அம்மாள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். ரம்யா, நீ எனக்கு மருமகள் இல்லை, மகள்தான் என்று மிகவும் மகிழ்ச்சியாக சொன்னார். ரம்யாவுக்கு தாயாகவே தெரிந்தார் மாமியார். இந்த கதையை கேளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மைண்ட்பிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.